இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் யாழ்ப்பாண நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன் தினக்குரல் வலம்புரியினுடைய செய்திகள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது. முதலில் நாங்கள் வலம்புரி பத்திரினுடைய செய்திகளை தான் பார்க்க போறோம். வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகள் எவ்வாறு இருக்குது என்பதை முதலில் பார்க்கலாம். வலம்புரி நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக மீண்டும் எழுவேன் மஹிந்த அதிரடி அறிவிப்பு. அரசு பயங்கரவாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் மீண்டும் எழுவேன் என்று தெரிவித்துள்ளார் என்பது வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசியலில் பரபரப்பு, சீன தூதுவர் ரணில் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே விஜயராமவிலிருந்து மஹிந்த வெளியேற்றப்பட்டார், சரத் வீரசேகர காட்டம். புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்கோவளத்தில் மீனவ வாடிகள் விஷமிகளால் எரிப்பு, 2 படுகாயம், மீனவர்கள் போராட்டம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், எதிர்க்கட்சி தலைவருக்கு நேரம் வழங்காததால் பாராளுமன்ற அமர்வில் அமளி. பேசுவதற்கு நேரம் வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்ட நிலையில் அதற்கு சபாநாயகர் வாய்ப்பு வழங்காததால் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 40 போதை மாத்திரைகளுடன் கொழும்பு துறையில் இளைஞர் கைது என்றொரு செய்தியும், சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்ட பின் தாமதமின்றி மாகாண சபை தேர்தல், அமைச்சர் சந்தன அபேரத்ன என்றொரு செய்தி, யாழில் பிறந்து 4 நாட்களான குழந்தை மரணம் என்றொரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் மரணம், கிளிநொச்சியில் சம்பவம் என்றொரு செய்தியும், கிளிநொச்சியில் விபத்து, மாணவன் படுகாயம் என்ற செய்தி, சுழிபுரத்தில் கிணற்றில் தவறி விழுந்த பெண் மரணம் என்ற செய்திகள் வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் தென்னிலங்கை அரசியலில் அவசர நகர்வுகள், ரணிலையும் சந்தித்த சீன தூதுவர் என்றொரு செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்த சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து கலந்துரையாடினார் என்று இந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. 6 அரிய வகை பாம்புகளுடன் இலங்கை வந்த பெண் கட்டுநாயக்கவில் அதிரடி கைது என்ற ஒரு செய்தி. உயிருள்ள 6 அரிய வகை பாம்புகளை கடத்தி வந்த இலங்கை பெண் ஒருவரை சுங்க அதிகாரிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர். 40 வயதுடைய குறித்த இலங்கை பெண் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் பேங்காங்கில் இருந்து சென்னை வழியாக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட பரிசோதனைகளில் இந்த பாம்புகளை கண்டுபிடித்தனர். 1 புள்ளிகள் கொண்ட ராஜநாகம், 1 மஞ்சள் அனகோண்டா, 3 ஹொண்டுரான் பால் பாம்புகள், 1 உருளை மலைப்பாம்பு என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பாம்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவை என தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை சமல் என்றொரு செய்தியும், நாமலின் திருமணத்தில் மின்சார மோசடி மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண கொண்டாட்டத்தில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து 2 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் மனுவை தொடர்ந்தும் விசாரணைக்குட்படுத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ஷவின் திருமண வரவேற்பறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த மனுவை சட்டத்தரணி விஜிதகுமார தாக்கல் செய்துள்ளார். இதில் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட ஒரு குழு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தது. இந்த மனு நேற்று முன்தினம் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனம் மற்றும் நீதிபதி அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உயர்மன்ற நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபையின் அசாதாரண நடவடிக்கை இலங்கையில் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்று
நீதிமன்ற தீர்ப்பை கோரி சட்டத்தரணி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் தேசிய மட்ட கோல் ஊன்றி பாய்தலில் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் சாதனை என்று அந்த மாணவர்களுடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 93வது தேசிய மட்ட சிரேஷ்ட சர் ஜான் ராபர்ட் தடகள போட்டிகள் கொழும்பு தியகம சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற்று வருகின்றன. நேற்று முன்தினம் நடைபெற்ற 18 வயது பெண்கள் பிரிவினருக்கான கோலூன்றி பாய்தல் போட்டியில் யாழ்ப்பாண கல்லூரி மாணவி ரூபிகா 2.70 மீட்டர் வரை உயரம் பாய்ந்து தங்கப் பதக்கத்தை தனதாக்கி கொண்டார். அத்தோடு 2ஆம் இடத்தினை அதே கல்லூரி மாணவியான வைஷ்ணவி பெற்றிருந்தார். அவர் 2.70 மீட்டர் வரை உயரம் பாய்ந்து வெள்ளிப்பதக்கத்தை தனதாக்கி கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த மாணவர்களுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக பிபிசி தலைவர் பதவியில் நான் போட்டியிடப் போவதில்லை சச்சின் டெண்டுல்கர் என்ற செய்தியும், ஆசிய கிண்ணத்தொடரில் ஜாதவ் மாபெரும் சாதனை என்ற செய்திகளும், ஆசிய கிண்ணத்தொடர் லிடன் தாஸ் அதிரடி ஆட்டத்தால் ஹாங்காங்கை வீழ்த்தியது பங்களாதேஷ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கு காணக்கூடியவாறு இருக்கிறது. தொடர்ச்சியாக சங்கானை பிரதேச செயலகத்தில் நடமாடும் சேவை என்ற ஒரு செய்தி, மானியமாக சீருடை துணி வழங்க சீனா இணக்கம் என்ற செய்தியும், தனிமையில் நின்ற ஜானை உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. கிளிநொச்சி உருத்திரபுரம் நீவில் பகுதியில் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் தனிமையில் நின்ற ஜானை உயிரிழந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உருத்திரபுரம் பகுதியில் குளக்கரையில் குறித்த யானை தனித்து நின்றதை அவதானித்த பிரதேச மக்கள் கிராம சேவகர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று, குறிப்பாக இப்படி ஒரு யானை அந்த இடத்தில் நிற்பதாக நேற்றைய தினம் செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த யானை உயிரிழந்ததாக இன்றைய நாள் பத்திரிகைகள் தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக அனுமதியற்ற கட்டடத்திற்கு 49 லட்சம் விலக்களிப்பு, வவுனியா மாநகர சபை அமர்வில் சுட்டிக்காட்டு ஒரு செய்தி, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் குழுவினர் இரணைமடு குளத்திற்கு விஜயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை தத்வார்த்தன் சாதனை என்ற ஒரு செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஊழல் மோசடியில் ஈடுபடுவோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார், மன்னார் நகர சபை முதல்வர். மன்னார் நகர சபையில் இடம்பெற்ற ஊழல் குறித்து விசாரணைகள் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்றது. விசாரணை குழுக்களும் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. மிக விரைவில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் என மன்னார் நகர சபை முதல்வர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் மன்னாரில் அனுஷ்டிப்பு என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பாரதம் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க அணிதிரளும் அரபு நாடுகள் அழைப்பு விடுத்தது ஹட்டார் என்றொரு செய்தி. இஸ்ரேலால் ஒட்டுமொத்த வளைகுடாவும் அபாயத்தில் இருக்கிறது. இஸ்ரேலின் அட்டூழியம் மற்றும் காட்டுமிராண்டித்தனம் தொடர்வதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெறும். இதில் இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ஹட்டார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்தானி தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பாலஸ்தீனம் என்று எதுவும் இல்லை, இந்த நிலம் எங்கள் சொந்த நிலம், நெதன்யாகு அதிரடி. இனி பாலஸ்தீன நாடு என்று ஒன்று இல்லை, இந்த நிலம் தங்களுக்கு சொந்தம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் ஏமான் மீது இஸ்ரேல் தாக்குதல் 35 பேர் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை என்ற ஒரு செய்தி. நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை விண்வெளித்துறையில் அமெரிக்கா சீனா இடையே போட்டி அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மெக்சிகோவில் எரிவாயு கொள்கலன் விபத்து, 8 பேர் பலி, 90 பேர் காயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் 80,174 வெடிபொருட்கள் மீட்பு என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இதரோற்சவம் இன்று என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், உள்ளக பொறிமுறையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாராளுமன்றில் செல்வம்
அடிக்கலநாதன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு நீதிமன்றத்தால் தண்டனம் விதிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுரவை பாராட்ட வேண்டும் அப்படி என்று தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இந்த உலகம் துறவிகளால் ஆளப்பட வேண்டும் என்றான் ஒரு அறிஞன். இவ்வாறு அந்த அறிஞன் கூறியதற்கு காரணம், துறவிகள் தமக்கு சொத்துக்கள் தேவை என நினைக்க மாட்டார்கள், தவிர குடும்ப பற்று அவர்களிடம் இருக்காது. எனவே அவர்கள் தமது ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள். மக்களின் நலனுக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டு. ஆக துறவிகள் பற்றற்றவர்கள் என்பதால் எதையும் நீதியோடும் நேர்மையோடும் சிந்திப்பார்கள், அதன் வழி செயற்படுவார்கள். எனவேதான் இந்த உலகம் துறவிகளால் ஆளப்பட வேண்டும் என்று அந்த முடிவை அறிஞன் எடுத்திருந்தான். உண்மை, துறவியான காமராஜரின் ஆட்சியே தமிழகத்தின் பொற்காலம் என போற்றப்பட்டது. இந்தியாவின் பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை இந்தியாவிற்கு தந்திருந்தார். அதுபோல இன்றைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றும் உன்னத தலைவராக விளங்குவதற்கு அவரின் துறவும் ஆத்ம பலவுமே காரணம். அதே நேரம் குடும்பஸ்தர்களின் ஆட்சியை பார்க்கும் போது அங்கு ஊழல்களும் குடும்ப ஆட்சியும் சேர்ந்து நாட்டை கந்தறந்திருப்பதை காண முடியும். இதற்கு எங்கள் நாட்டின் கடந்த கால ஆட்சியாளர்கள் மிகச்சிறந்த உதாரணங்கள் ஆவார்கள். ஆனால் இப்போது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் அனுரகுமார் திசாநாயக்க ஒரு துறவு நிலையில் இருக்கின்ற ஆட்சியாளர் எனலாம். ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது கூட அவர் தனது குடும்பத்தை முதன்மைப்படுத்தவில்லை, தவிர ஏனைய நிகழ்வுகளிலும் அவர் தனது குடும்பத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்தவில்லை. இதன் காரணமாக அரசு சலுகைகளை அவரால் நிராகரிக்க முடிகிறது. ஜனாதிபதிக்கான செலவுகளை கடுமையாக குறைக்க முடிகிறது. அதையும் கடந்த வெளிநாட்டு பயணங்கள் கூட மிகவும் குறைந்த செலவில் நடந்தாகிறது எனும் போது அதுதான் உண்மையான மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு ஆட்சி தலைவனின் லட்சணமாக இருக்க முடியும். உண்மை, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்கின்ற சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதென்பதற்குள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சலுகைகளும் ரத்து செய்யப்படுகின்றன என்ற உண்மையை எவரும் மறந்துவிடக் கூடாது. ஆக எதிர்காலத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் இல்லாது போகும் என்று தெரிந்திருந்தும் அது எதுவும் தேவையில்லை, மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படக்கூடாது என்ற ஒரே இலக்குடன் செயல்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நாம் பாராட்டி ஆக வேண்டும் அப்படி என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய வலம்புரி நாளிதழின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தி, இலங்கையில் அரசியல் பயங்கரவாதம் ஒற்றையாட்சிக்கு ஆபத்தென்றால் மீண்டும் எழுவேன், மஹிந்த ராஜபக்ச சீற்றம் என்ற செய்திதான் அமைந்திருக்கிறது. அதாவது தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை இல்லாமையால் இயக்கப்படும் அரசியல் பயங்கரவாதத்தை இலங்கை எதிர்கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்கிற வாரம் அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்கின்றது. இது குறித்து தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் நேற்று பதிவிட்டுள்ள கருத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, எனது மூத்த மகன் நாமல் சொன்னது போல் நான் எல்லாம் தொடங்கிய எனது கிராமத்துக்கு திரும்பிவிட்டேன். நாங்கள் கட்டிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக நான் இங்கு பயணித்தேன். இப்போது கிராமத்தில் புளிப்பு மீன் குழம்பை நான் அனுபவிக்க முடியும். சமீபத்தில் இயற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டு எண் 18ஆம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின்படி முன்னாள் அரசு தலைவர்களின் வீட்டு வசதி மற்றும் பிற சலுகைகளை பறித்ததன் மூலம் ராஜபக்ஷ விஜயராமாவில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்த பிறகு இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. முன்னதாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு ஊடகங்களில் வந்த அழைப்புகளை நிராகரித்த ராஜபக்ஷ தனது தோல்விகளை மறைக்க முயற்சிக்கும் அரசியல் எதிரிகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் தனக்கு இல்லை என்று கூறினார். மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் மிக குறுகிய காலத்தில் பொதுமக்களிடம் பெருகிய முறையில் ஏமாற்றம் அடைந்து தங்கள் திறமையின்மையை மறைக்க முயற்சிக்கும் ஒரு குழுவினரால் ஊடகங்கள் முன் வெளியிடப்பட்ட அறிக்கைகளை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றும் அவர் எழுதினார். மஹிந்த ராஜபக்ச இப்போது தூக்கிலிடப்பட வேண்டியவர் என்று கூறும் ஒரு அறிக்கையை நான் அறிந்தேன். தனிப்பட்ட முறையில் இது போன்ற நேரடி இலக்களுக்கு நான் பதிலளிக்கவில்லை. இருப்பினும் நான் உயிருடன் இருக்கும் வரை நாம் அனைவரும் சிங்கக்கொடியின் பாதுகாப்பின் கீழ் வாழும் வரை இந்த ஒற்றையாட்சி தாய்நாட்டை காட்டி கொடுக்கும் எவருக்கும் எதிராக துன்பங்களை பொருட்படுத்தாமல் நான் எழுவேன் என்று நான் கூற விரும்புகிறேன் என்று அவருடைய அந்த கருத்து காணப்படுகிறது. கிணற்றில் தவறி விழுந்த பெண் பலி. சுழிபுரம் தொல்புரம் கிழக்கு பகுதியில் பெண் ஒருவர் முகங்கழுவு சென்ற நிலையில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இவ்வாறு உயிரிழந்தவர் அதே இடத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி வயது 64 என்ற பெண்மணி ஆவார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
மேற்படி பெண்மணி திருமணமாகாத நிலையில் சகோதரருடன் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை முகம் கழுவதற்காக சென்றபோது தவறி கிணற்றில் விழுந்துள்ளார். உடனடியாக மீட்கப்பட்டு சங்கனை வைத்தியசாலையை கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலை சந்தித்த சீன தூதுவர் என்கிற செய்தி. முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக 2017 முதல் அரசாங்கம் சுமார் 500 மில்லியன் செலவு. 2017 முதல் 2025 ஆண்டின் 6 மாதங்கள் வரை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமரத்துவமடைந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவிகளின் அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தம் செலவுகளுக்காக மொத்தம் 491.2 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த செலவினம் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாஸ் ஆகியோரின் ஓய்வூதியங்கள், வாகனங்கள் மற்றும் பிற தொடர்ச்சியான செலவுகளை உள்ளடக்கியுள்ளது. அறிக்கையின்படி ஹேமா பிரேமதாச, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் 2017 முதல், மைத்ரிபால சிறிசேன 2019 முதல், கோட்டபாய ராஜபக்ஷ 2022 முதல் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே 2024 முதல் நன்மைகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்கிறவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்கே மஹிந்த துரத்தப்பட்டார். தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் தான் அதை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. 2 மாதங்களில் நான் குடிபெயர்வேன். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து செயல் சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து 1994 மற்றும் 2005 இடையில் ஆட்சி செய்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 2 மாதங்களுக்குள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்வதாக கூறினார் என்றும் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஐசிசிபிஆர் பயன்படுத்தி தம்மீது வழக்கு தொடக்க முயற்சி, எதிரணியினர் பதகளிப்பு என்கிற செய்தி ஒன்று. பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி குறித்து இந்திய குழு ஆய்வு என்கின்ற செய்தி. கமன்பில கைதாவரா சிஐடியின் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி. உலக ஜனநாயக திறப்படுத்தல் இலங்கை 15 இடங்கள் முன்னேற்றம் என்கிற ஒரு செய்தியும். பிறந்து 4 நாளில் பச்சிளம் சிசு மரணம். யாழில் பிறந்து 4 நாட்களான ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நவாலி தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கவிநாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் முதல் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்தது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தை கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது. இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்த்தால், குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களை கைது செய்ய அரசாங்கம் வழிகளை தேடுகிறது. விமல் வீரவன்ச. எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற மரபுகளை பின்பற்ற முன்வர வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. ஆளுங்கட்சியின் பிரதமர் கொண்டாவன நலிந்த ஜாதிச தெரிவித்ததாக அந்த செய்தி. போதை மாத்திரையுடன் இளைஞர் ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் என்கிறவாறு ஒரு செய்தி. 40 போதை மாத்திரையுடன் கைது. கோபா குழுவின் புதிய தலைவராக கபீர் காஷிம் என்கிற ஒரு செய்தி. கல்விசார் ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்பதற்கு கலந்துரையாடல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. மணல் கடத்தலை தடுத்த மீனவர்களின் பாடிகள் அடித்துடைத்து தீ வைப்பு என்கிற ஒரு தலைப்பில் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. சட்டவிரோத மணக்கடத்தலை தடுத்த கற்கோளம் கடற்றொழிலாளர்கள் சங்க மீனவ பாடிகள் அடித்துடைத்து தீ வைத்த சம்பவம் அடுத்து தாக்குதல்தாரிகளை கைது செய்யும் வரை மீனவர்கள் தொழில் மறைப்பு போராட்டம் மேற்கொள்வதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. கிராம பாலங்கள் புனரமைப்பு, நெதர்லாந்து அரசு 7 லட்சம் யூரோ என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. ஜனாதிபதி வழங்கிய காலவாசம் நிறைவு, தீர்வில்லையில் பாரிய போராட்டம் வெடிக்கும் என்ற செய்தி. அபிவிருத்தி வெற்றியளிக்க மத்திய அரசு உள்ளூராட்சி ஒருங்கிணைப்பு அவசியம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு யாழ் பல்கலைக்கழகம் தலைமை தாங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி.
சீர்கேடுடன் இயங்கிய இரு உணவகங்களுக்கு 65,000 தண்டம். கிளிநொச்சி முழங்காவில் பொதுசுகார பிரசவ பிரிவுக்குட்பட்ட நாச்சிக்குடா பகுதியில் புதிய தேர் கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பஞ்ச இச்சங்களில் ஒன்றாக போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலாம்பிகா தேவி சமேத நகுலேஸ்வரர் ஆலயத்தின் 41 அடி உயரம் கொண்ட புதிய சித்திரத்திற்கான இருப்பிடத்துக்கு நேற்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:24 மணி அளவில் ஆலயத்தின் முன்பாக அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி விபத்தில் மாணவர் ஒருவர் கைது. 91 பறவைகள் கடத்தல் இருவர் மன்னாரிலே கைது. மன்னாரை சேர்ந்த 17 மற்றும் 52 வயதுடையவர்கள் 72 புறாக்கள் மற்றும் 19 வேட்டை கோழிகளுடன் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி. இந்திய துணை தூதரத்தில் பாரதியாரின் நினைவுதினம் அனுஷ்டிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. புலோப்பளை தும்பு உற்பத்தியிலேயே திருத்த வேலை தொடர்பில் ஆராய்வு என்ற செய்தி. முஸ்லிம்கள் தொடர்பில் தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடி இருக்கின்றனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. போராடியோரில் சிலர் வீரச்சாவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிறிதரன் இந்த பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயல்படுகின்றனர் என தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றில் நேற்று அவர் பேசுகையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்றவாறும் அந்த செய்தி. கர்ப்பிணி தாய்மாருக்கு பொதிகள் வழங்கி வைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 24 கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பொதிகள் வழங்கும் நிகழ்வு கருத்துரைப்பட்ட பிரதேச பிரதான மண்டபத்தில் பெரண்டினா நிறுவனத்தின் லைஃப் லைன் வேலை திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு பெரண்டினா கிளையரால் நேற்று முன்தினம் வழங்கி வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி. மாதகளில் அருட்பணி நலன் பாராட்டு நிகழ்வு இன்று 5:30 மணிக்கு மாதகள் புனித தோமையார் கலையரங்கில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. சன்னிதியான் ஆசிரமத்தில் தெய்வீக இசையரங்கம் என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சன்னிதியான் ஆசிரம சேவக்கலை பண்பாட்டு பிரிவின் ஏற்பாட்டில் தெய்வீக இசையரங்கம் உதவி வழங்கல் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை முற்பகல் சன்னிதியான் ஆசிரம மண்டபத்தில் ஆசிரம முதல்வர் சேனா மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றதாகவும் ஒரு செய்தி. உலக செய்திகளை பார்த்தால் சார்லிஹர் கொலை குற்றவாளி மாணவரா தலைக்கு 88 லட்சம் பரிசு அறிவிப்பு என்கிற செய்தி. மெக்சிகோ நெடும் சாலையில் தீப்பிடித்த டேங்கர் லோரி 8 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. முதலையுடன் மல்யுத்தம் அமெரிக்க பிரபலம் கைது. இஸ்ரேலின் கொடுமைகளுக்கு முடிவு பதிலடி கொடுக்க அணி திரளும் அரபு நாடுகள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட கட்டார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. போலந்துக்குள் ரஷ்ய ரோன்கள் தவறுதலாக சென்றிருக்கலாம் இப்படி கூறுகிறார் ட்ரம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இராணுவ சதிப்புரட்சி ஆட்சி கவிழ்ப்பு பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை. உயிரிழந்த சார்லைக்கு அமெரிக்காவின் உயர்ந்த விருது என்கிற செய்தி. கொழுப்பை குறைத்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் ஊழியர்களுக்கு சீன நிறுவனம் சலுகை. காசாவில் தொடர் தாக்குதல் 2 லட்சம் பேர் வெளியேற்றம். இனி பலஸ்தீன நாடு என்று எதுவும் இல்லை, அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்கிறவாறு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மைந்தாவுக்கு நடந்ததை பார்த்திருந்தால் புலிகளின் தலைவர் பிரபாகரன் மகிழ்ச்சியில் மிதந்திருப்பார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று உயிருடன் இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவை நடத்திய விதத்தில் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று முன்னாள் ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளரும் சட்டத்தரணிமான மனோஜ் கமகே கூறினார் என்று இங்கே அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை விட விடுதலை புலிகள் புலம்பெயர்ந்தோருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மஹிந்த ராஜபக்சவை கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய கட்டாயப்படுத்தியது என்றும் நாடு மிகவும் அழுத்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதியை அச்சுறுத்தி அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியது என்று கமகே கூறினார் என்று இங்கே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கேகல்பத்திர பத்மேவின் ஆயுத கடத்தல் விலையமைப்பின் தலைவர் சம்பத் மனேம்பரி குறித்து போலீஸ் அதிர்ச்சி தகவல் என்கிற ஒரு தலைப்பிலும் ஒரு செய்தி. பாம் எண்ணெய் தடை அந்நிய செலாவணி இழப்பை அதிகரிக்கும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் சுட்டிக்காட்டு. போலீஸ் சேவைகளுக்கான கட்டணங்கள் திருத்தப்பட்டன என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது தாயும் மகனும் வெட்டிக்கொலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கரந்தனிய ஹொட்டவெல பகுதியில் தாய் ஒருவரும் அவரது மகனும் மர்மமான முறையில் வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றை எரிக்க வந்த NPP இன்று ஜனநாயகம் பற்றி பேசுகிறது. வெட்கமே இல்லாதவர்கள் என்கிறார் சமிந்த விஜயஸ்ரீ என்கிற செய்தி. 1,60,200 கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் 5,000 பெறுமதியான பொதி மகளிர் விவகார அமைச்சர் தகவல்
என்ற செய்தியும் காணப்படுகிறது. மாகாணசபை தேர்தல் நடக்கும், ஆனால் திகதி கூற முடியாது. சாணக்கியனுக்கு அமைச்சர் சந்தன பதில் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே உட்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை 35,000 அதிகரிப்பு, நாட்டில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்ற தலைப்பிலும் அந்த செய்தி. பிள்ளைகளை தொழில்நுட்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நமது கடமை அல்ல, அறிவுபூர்வமாக அணுக இடம் அளிப்போம், பிரதமர் கரணி என்கிற செய்தி. இறுதி பக்கத்தில் பார்த்தால் ஆசிய கிண்ண போட்டியில் லிட்டஸ்தான் அதிரடி பங்களாதேஷ் வெற்றி என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. ஆசஸ் தொடரில் ஜோ ரூட் சதம் அடிக்கவில்லையா, நிர்வாணமாக நடப்பேன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஹைரனின் மகள், அதாவது அப்பாவுக்கா ரூட்டிடம் ஹைரனின் மகள் வைத்த கோரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி, இந்த நிர்வாணமாக நடப்பது தொடர்பான விடயத்திலே என்கிறவாறும் அந்த செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கட்கோவளம் மீனவர்களின் வாடிகள் அடித்துடைப்பு, மணல் மாஃபியாக்கள் வெறியாட்டம், நீதி கோரி மீனவர்கள் போராட்டம் என்பது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மஹிந்தவை தொடர்ந்து ரணிலையும் சந்தித்தார் சீன தூதுவர் ஷென் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பட்ஜெட் விவாதம் நவம்பர் 8 பட்ஜெட் உரை நவம்பர் 7 என்றொரு செய்தி, கைதுகளில் இருந்து எம்மை காத்தருள்க மகாநாயகர்களிடம் எதிர்கட்சிகள் ஓட்டம் என்றொரு செய்தியும், 4 நாட்களேயான பச்சிளம் சிசு இறப்பு, பிறந்து 4 நாட்களேயான பச்சிளம் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் நவாலி பகுதியைச் சேர்ந்த சிசுவே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. GPS செயலிழப்பால் இலங்கையின் கடற்பரப்புக்குள் வழிதவறிய இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக ஒப்படைக்க உத்தரவு என்ற செய்தியும், போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் நேற்று கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பறவைகள் கடத்தல் கைதாகினர் 2 என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. இவைதான் பொதுவில் இன்று புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.